சாளுக்கிய தலைநகர் நோக்கிய நம்மளோட பயணத்துல இப்ப நம்ம இருக்கிறது கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய பட்டடக்கல். பாலாமியிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த பட்டடக்கல் இருக்கு. நாங்க பனசங்கரி அம்மனை தரிசிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்தோம். நாங்க இங்க வரும்போதே 3 மணி ஆயிடுச்சு. இன்னும் 3 மணி நேரம் தான் நம்ம கைக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய திருத்தலங்கள்ல இருக்கிற இறைவனை தரிசிக்கணும்னு மனசுக்குள்ள கங்கணம் கட்டிட்டு உள்ள போனா மகிழ்ந்துட்டேன். குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் பெருங்கோயில் அமைப்பை சேர்ந்தது. இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில்னு இந்த இடத்த சொல்றாங்கன்னா சும்மாவா? இந்திய கட்டிடக்கலையோட நாகரா அமைப்பு, அதுக்கப்புறம் தென்னிந்திய கட்டிடக்கலைன்னு எல்லா பாணியில் இருக்கக்கூடிய திருத்தலமும் இங்க தான் இருக்கு. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ், யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் மொத்தம் இந்தியாவில் 44 இருக்கு. அதுல ஒரு இடம் தான் இப்ப வந்திருக்கக்கூடிய பட்டடக்கல். 1987 யுனெஸ்கோ இந்த இடத்த எடுத்து அவங்க நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்காங்கன்னா சொல்லவும் வேணுமா எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னு. பட்டடக்கல் அப்படின்னாலே முடிசூட்டு இடம், மாணிக்க கற்களின் நகரம் அப்படின்னு பொருள் இருக்கு. சாளுக்கிய மன்னர்கள் இந்த இடத்த மிக புனிதமான இடமாக கருதுனதுனால அவங்க முடிசூட்டி கொள்வதற்கு இந்த இடத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த திருத்தலங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. செம்பாறைகளால் கட்டப்பட்டு இந்த ஊருக்கோட பேர் மாணிக்க நகரம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அழகாக ரொம்ப சுத்தமாக பராமரிக்கிறாங்க. எல்லா திருத்தலத்துலேயும் சிவலிங்க திருமேனியை பார்த்தா அசந்து போய் நின்றணும். வானமெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. எல்லா இடத்துலையும் நாங்கள் பாட்டு பாடி சாமி கும்பிட்டோம். இந்த திருத்தல அமைப்பில் சாந்தார கட்டடக்கலை அமைப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கோயில் கருவறை இருக்கா, கருவறைக்கும் அடுத்த பிரகாரத்துக்கும் இடைப்பட்ட இந்த சுற்றுப்பகுதியை தான் சாந்தார அமைப்புன்னு சொல்லுவாங்க. பிற்கால சோழர்கள் ஆட்சியிலையும் அவங்களுடைய திருத்தலங்களில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்திருக்கு. ஏன் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலில் இந்த சாந்தார அமைப்பை பார்க்குறதுக்கு நம்மலாம் பே பண்ணி சுற்றுற மாதிரி இந்த அறநிலைத்துறை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிறப்பு மிக்க இந்த திருத்தலத்தை பற்றி மற்றவங்க சொல்கிறத விட இந்த இடத்துல நான் தமிழை பற்றி புகழ்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாதாமியில் இருந்து நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு 2 பேர். எல்லா இடத்துலையும் வரலாறை சொல்லுவோம்ல, தமிழில் உணர்வு பூர்வமாக சொல்கிறப்ப மொழி கடந்து மற்றவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்டுட்டு வந்த 2 பேர் இங்கே என்கிட்ட பேசினாங்க. அவங்கக்கிட்ட தமிழ் அன்னையை பற்றி நான் பேசினதை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. தமிழின் சிறப்பு என்ன அப்படின்னு இங்கே நான் உரையாற்றினேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னோட ட்ரிப்பிலையே எனக்கு பெரிய மைல் கல்லுன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன தமிழை பற்றி பேசினேன், அதை அடுத்த காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.